மாற்று அரசியலுக்கு வாக்களிப்போம், மான தமிழத்தை வாழ வைப்போம்ங்கிற உயரிய முழக்கத்தை சுமந்து நாம் தமிழர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிற பரப்புரை பொதுக்கூட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம்முயிர் அண்ணன்மார்களே, வீற்றிருக்கிற சான்றோர் பெருமக்களை, கூடியிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகிற்கு பொதுமுறை தந்த வள்ளுவ பெரும்பாட்டன் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்று போதிக்கிறான். உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் யாவும் மழைக்காக ஏங்கி தவிப்பது போல குடிமக்கள் ஒரு நல்ல ஆட்சியை விரும்புவார்கள், ஏங்குவார்கள் என்கிறார். அந்த நல்லாட்சியை நாடியே ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை நாம் வாக்கு செலுத்துகிறோம். சட்டமன்ற பொதுத் தேர்தலோ பார்லமென்ற பொதுத் தேர்தலோ நாம் நம்பிக்கையோடு நாம் செலுத்துகிற வாக்கு நம் வாழ்வில் ஏற்றத்தை உருவாக்கும், மாற்றத்தை உருவாக்கும்ங்கிற நம்பிக்கையோடு வாக்கு செலுத்துகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை எல்லாம் இதுவரை பொய்த்து போனது. 60 ஆண்டுகள திராவிட கட்சிகளின் ஆட்சி, சரியாக சொல்ல போனால் தமிழ்நாட்டை 31 ஆண்டுகளும் அதிமுக ஆண்டு கிடந்தது, 25 ஆண்டுகளும் திமுக ஆண்டு கிடந்தது. இப்போது மறுபடியும் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு திமுகவும் அதிமுகவும் துடிக்கிறது. எதற்காக மீண்டும் ஒரு முறை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்தணும்? அதற்கான தேவை என்ன? அன்பு மக்களே, வரப்போற சட்டமன்ற பொது தேர்தலில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு திமுகவும் அதிமுகவும் செலவு செய்ய போற தொகை மிக குறைந்தது 30 கோடி. அது சென்னைனா, கோயம்புத்தூர்னா, மதுரைனா 50 கோடியாக உயரும். ஒரு தொகுதிக்கு உச்சபட்சமா செலவு செய்யலாம்ங்கிற தேர்தல் ஆணையம் வச்சிருக்கக்கூடிய உச்ச வரம்பு 40 லட்சம் தான். ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள 40 லட்சம் தான் செலவு பண்ணலாம் ஒரு வேட்பாளர். அதை கடந்து ₹1 கூட செலவு பண்ணாலும் அது முறைகேடு, அது ஊழல். ஆனா இங்க திமுகவும் அதிமுகவும் 2 பெரும் கட்சிகளும் 30-40 கோடிகளை கொட்டி இறக்கிறது. ஒரு சட்டமன்ற வேட்பாளர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக மாறினால் அந்த சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதி 15 கோடி, ஆண்டு ஒன்றுக்கு 3 கோடி, மொத்தமா சேர்த்து 5 ஆண்டுக்கு 15 கோடி. 15 கோடிக்கு நலத்திடம் செய்யறதுக்கு இவன் 30 கோடி 40 கோடியை கொட்டி வச்சு வர்றான்னா இது எப்படிப்பட்ட ஆட்சி முறையாக இருக்கும்? திமுகவும் அதிமுகவும் வந்து ஊழல் பண்றான், வந்து முறையடிச்சான், அது அப்புறம். ஆனா அவன் வர்ற முறை இருக்குல்ல, அதுவே முறைகேட்டெல்லாம் தொடங்குது. 2 பேரும் திராவிட கட்சி, திமுக அதிமுக, இந்த கட்சிகளின் மூலவர் அறிஞர் அண்ணா. அந்த அண்ணா தொடக்க காலத்துல தேர்தலில் போட்டியிடுற சமயத்துல அண்ணாவை தோற்கடிக்க காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு வாக்குக்கு காசு கொடுத்தது, 8 அணா 4 அணா காசு கொடுத்தது. அப்ப அண்ணா பொதுக்கூட்ட மேடையில முழக்கமிட்டார், என்னை எதிர்கொள்ள தெம்பு இல்லை, திராணி இல்லை, வக்கில்லை, முதுகெலும்பில்லை. காசு கொடுக்கிறார்கள். 6 மலை தாண்டி போய் 7 மலை ஏறி 7 மலையான கூட்டு வர்றாங்க. வெங்கடேச பெருமாள் மேல சத்தியம் வாங்குறாங்க. தங்கத்தை தவிர்த்து விற்கலாமா, வாக்கை காசு கொடுக்கலாமா என்று கேட்டவர் அறிஞர் அண்ணா. ஆனா 2 பேரும் திராவிட கட்சி திமுக அதிமுக இன்னைக்கு வாக்கை விலை பேசி வாங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சொல்றான், நாங்க சுயமரியாதையை நாங்க தான் வந்து போட்டி கொண்டிருக்கோங்கிற. அன்பு மக்களே, திமுக அதிமுக பொதுக்கூட்டங்களுக்கு தலைக்கு ₹300 ₹400 விலை பேசி மக்களை டாஸ்டா ஏசிகள் அள்ளி கொண்டு போற. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலில் மற்ற கட்சிகள் பரப்புரை செய்யக்கூடாது என்பதற்காக அடிதட்டு உழைக்கும் மக்களை ஒரு நாளைக்கு இவ்வளவு ரூபாய் விலை பேசி ஆட்டு மாட்டு மந்தை கூட்டம் போல வீடுகள் அடைச்சு வச்சிருந்தான். மறுபடி திமுக வந்து என்ன செய்ய போகுது? 2021 ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு ஒரு கேடுகட்ட பாட்டை போட்டேன். இன்னைக்கு விடியல் வந்துருச்சா? அதிமுக ஆட்சி 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி
அதுல 5.5 ஆண்டு காலத்துல அம்மையார் ஜெயலலிதா இறந்து போடுறாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி 4.5 ஆண்டுகள் ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அடிமையாட்சி, கொடுமையாட்சி, முழக்கமிட்டது திமுக. நாங்கள் வந்தால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோட கொடுமைகளுக்கு முடிவு கட்டுவோம், ஒரு நல்லாட்சியை கொடுப்போம், விடியலாட்சியை கொடுப்போம் என்று முழக்கமிட்டது திமுக. ஆனா அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் என்ன மாறுபாடு? என்ன மாறுபாடு? அதிமுக ஆட்சியிலே மதுபான கடை திறக்கப்பட்ட போது திமுக போராடியது. அம்மையார் கனிமொழி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தினார். இந்தியாவிலே இளமதி விலை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. மதுபான கடையை மூடுங்கள், மதுவால் ஒரு சமூக ஒரு தலைமுறை சிலறிந்து கொண்டிருக்கிறது என்று முழக்கமிட்டார். இன்னைக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு மது இல்லையா? மதுபான கடை இல்லையா? 2020 ஆண்டு கொரோனா காலத்தில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது தொடக்கத்தில் மதுபான கடை இல்லை. அதுக்கு பிறகு மதுபான கடையை திறந்து விட்டுறாங்க. மதுபான கடை திறக்கப்பட்ட போது வீட்டு வாசல கருப்பு கடி ஏந்தி கருப்படை தெளித்து குடும்பத்தோடு போராட்டம் நடத்தியது ஸ்டாலின். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தங்கு தடை இல்லாம மது இருக்கு. காலைல 11 மணிக்கு திறக்கணுங்கிறேன். ஆனா விடிய விடிய சாராயம் கிடைக்குது. விடிய விடிய சாராயம். சாராயம் மட்டும் இல்ல, கஞ்சா, அபின், மெத்தபட்டமைன், ஹெராயின், போத சாக்லேட்டு, போத ஊசி, எல்லா கரமும் கிடைக்குது. எங்க கிடைக்குது? தலைநகர் சென்னை தொடங்கி கடைக்கோடி கிராமம் வரைக்கும் கிடைக்குது. இது இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதா? இதே திமுக ஆட்சியிலே 100க்கு மேற்பட்ட மரணங்கள் கள்ளச்சாராயத்தால. 2001, 2002, 2003 இந்த காலகட்டங்களில் கள்ளச்சாராய மரணம் என்று கேள்விப்பட்டோம். ஆனா 2023, 24 கள்ளச்சாராயத்துல 100 உயிர் போச்சு. இதே மரக்கான செங்கல்பட்டுல 20க்கும் மேற்பட்ட செத்து போனான். நாங்கள் இதை சும்மா விட மாட்டோம். நாங்கள் குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம். நாங்கள் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவோம். கள்ளச்சாரங்கிற வார்த்தையை உச்சரிக்காத அளவுக்கு கள்ளச்சாரத்தை தமிழ்நாடு முழுக்க ஒழிப்போம் என்று முழக்கமிட்டார் ஸ்டாலின். ஆனா அடுத்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில 69 பேர் செத்து போனான் கள்ளச்சாராயத்தால. எப்படி கள்ளச்சாரம் காய்ச்சினா? இந்த இடம்னா இங்கேருந்து 100 மீட்டர்ல நீதிமன்ற வளாகம் இருக்கு, இங்கேருந்து 100 மீட்டர்ல காவல் நிலையம் இருக்கு. இந்த இடத்துல உட்காந்து கள்ளச்சாரம் காய்ச்சி வித்திருக்கேன். எப்படி வித்தான்? இதே போல ராத்திரி வேலையில கிளம்பி போய் கடத்தலுக்கு போய் பொருளை வாங்கியாந்து விடிய விடிய உட்காந்து காய்ச்சி விடிய காலம் வித்து காலில் குடிச்சிட்டு மாநில செத்து போனான்னா அவன் மாச கணக்கில் ஆண்டு கணக்கில் உட்காந்துக்கிட்டு காய்ச்சிருக்கான், வித்திருக்கான். காவல்துறையும் உளவுத்துறையும் எல்லாரும் காசை வாங்கி விட்டுட்டான். அதன் வெளிப்பாடு 69 உயிர். முதலாக ஒருத்தன் செத்து போறான் கள்ளச்சாராயத்தால. செத்து போறப்ப என்ன சொல்லுது தமிழ்நாடு அரசு? அவன் உடல்நல குறைபாட்டால் இறந்து போனான், அது கள்ளச்சாராய மரணம் இல்லை என்று மறுக்கிறது. அந்த முதல்ல செத்து போன வீட்டுக்கு எல்லாரும் போறான் ஈமச்சடங்கு பண்றதுக்கு. இறுதி ஊர்வலத்தில் போறப்ப இறுதி ஊர்வலத்தில் வச்சு கள்ளச்சாரம் வித்திருக்கான். அங்க அவனுக்கு இறுதி வழக்கம் செலுத்த போனோம்லாம் குடிச்சிட்டு கொத்து கொத்தா செத்து விழுந்த பிறகுதான் அரசு ஒத்துக்கொண்டு கள்ளச்சாராய மரணம் என்று சொல்லுது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கஞ்சா இருக்குல்ல, கஞ்சா இல்லாத ஒரு ஊர் உண்டா? ஒரு ஊர் கஞ்சாவால எவ்வளவு பிரச்சனை. அதிமுக ஆட்சியிலே சட்டமன்றத்துக்குள்ள குட்காவோடு போனார் ஸ்டாலின். என்ன சொன்னார்? சட்டமன்றத்துக்குள்ள குட்காவோடு வரக்கூடாது, தடை செய்யப்பட்ட பொருள் என்ற போது மிக எளிதாக குட்கா கிடைக்கிறது, அதை எடுத்துக்காட்டவே எடுத்துக்கொண்டு வந்தேன். இன்னைக்கு எளிதா கஞ்சா கிடைக்குது, கஞ்சா எடுத்துட்டு வந்துடலாமா தலைமைச் செயலகத்துக்கு? என்ன பண்ணலாம்? போதையின் பாதையில போகாதீங்க. நான் ஒரு அப்பாவா சொல்றேன். அப்ப என்ன பண்றது? பாதையை விட்டு தள்ளி இப்படி போயிடலாமா? போதையின் பாதையில போகக்கூடாதுன்னா பாதையில போதையை வச்ச பரதேசியவன் யார் வச்சா? போதையின் பாதையில போதன்னு யார் சொல்லலாம்? முதல்ல எந்தவித அதிகார வடிவம் இல்லாத ஒரு சாமானியன், ஒரு எளிய மகன் சொல்லலாம். 2016 ஆண்டு காந்தியவாதி சசிபெருமாள் மதுவிலக்கு கோரி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தினார். அந்த போராட்டத்தின் உச்சமாக தன்னன் தனியாக கன்னியாகுமரியிலே மதுபான கடையை மூட சொல்லி போராட்டம் பண்ணாரு.
குடிக்க போறவங்க காலில் விழுந்து போதையின் பாதையில போகாதீங்க, மது குடிக்காதீங்க, கெஞ்சி கூத்தாடினாரு. அந்த போராட்ட காலத்திலே அந்த காந்தியவாதி சசிபெருமாள் செத்து போனார். அவன் தன்னந்தனி ஆளு, தனி ஒரு ஆளு, ஏழை மகன், சாமானியன், பாமரன், அதிகார பின்புடன் இல்லாதவன். அந்த மகன் அவன் சொல்லலாம் போதையின் பாதையில போகாதுன்னு. அதிகாரத்தை நீ வச்சுக்கிட்டு நீ நினைச்சா ஒரே நாள்ல தமிழ்நாடு முழுக்க மதுபான கடையை மூட முடியும். மூடிருக்கியா? மூடிருக்கியா? 2021 திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்ன? நாங்கள் வந்தால் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம். மதுவால் பாதிக்கப்பட்டவங்களை மீட்பதற்கு மாவட்டந்தோறும் சுகாதாரத்துறை அமைச்சகம் சார்பாக மீட்பு நிலையம் அமைப்போம். இப்ப எந்த ஊர்ல மீட்பு நிலையம் இருக்குது? சோழிங்கநல்லூர் விட்டுருவோம். உதயநிதி இருக்கக்கூடிய சேப்பாக்கத்தில் இருக்கா? ஸ்டாலினோட சொந்த தொகுதி குளத்தூர்ல இருக்கா? எங்க இருக்கு? எங்கேயும் இல்ல. சொல்லி விடுறதானே, அள்ளி அளந்து விடுறது. நாங்க வந்தா அதை செய்வோம், நாங்க வந்தா இதை செய்வோம், நாங்க மதுரையை மலேசியாவை மாத்துவோம், சாத்தூரை சிங்கப்பூரா மாத்துவோம், பாலாறும் தேனாரும் கரை புரண்டு ஓடும், நாட்டை அப்படி செல்வ செழிப்புல வச்சிருவோம். எல்லாம் சொல்றதானே. எந்த ஆண்டும் இல்லாத மாதிரி இந்த ஆண்டு திடீர்னு கோடை வந்துருச்சு. போன ஆண்டுல கோடை காலமே இல்லை, ஒரு காலமே இல்லை. இந்த ஆண்டு மட்டும்தான் கோடை காலம். எப்படி பொங்கல் பண்டிகை ஏதோ இந்த ஆண்டு தான் கண்டுபிடிச்ச மாதிரி போன ஆண்டு பொங்கலுக்கு 1 ரூபாய் காசு தரல. ஏன் இந்த ஆண்டு 3000 ரூபாய் காசு கொடுத்தான்? எதற்காக? போன ஆண்டு பொங்கல் மட்டும் வந்தது, இந்த ஆண்டு பொங்கலோடு சேர்த்து தேர்தலும் வருது, அதனால 3000 ரூபாய் காசு வருது. போன ஆண்டு கோடை மட்டும் வந்தது, இந்த ஆண்டு கோடையோடு சேர்த்து தேர்தலும் வருது, அதனால 2000 ரூபாய் காசு வருது. இதுல அதிமுக புரட்சிகரமான திட்டம். அவன் என்ன பண்றான்? 1000 ரூபாய் தர்றான், நாம 2000 ரூபாய் கொடுத்துருவோம். அவன் என்ன பண்றான்? பெண்களுக்கு இலவச பேருந்து, அப்ப ஆண்களுக்கும் விட்டுரு. அதுல ராஜேந்திர பாலாஜி, நீங்கள் பெண்களுக்கு மட்டும் என்று சொல்லி பெண்களையும் ஆண்களையும் பிரிக்கிறீங்க, குடும்பத்துக்குள்ள தேவையில்லாம சண்டை உருவாக்குறீங்க. புருஷன் போக மாட்டாரு, பொண்டாட்டி மட்டும் போனா எப்படி? 2 பேரும் போகட்டும். எவ்வளவு பெரிய புரட்சிகரமான திட்டம். ஏங்க இவன் என்ன சொல்றான்? பேருந்து இலவசம், பேருந்து இலவசம், அதுல இலவசமா பயணிக்கலாங்கிறேன். நாங்க மாதந்தோறும் 1000 ரூபாய் தர்றோம். நான் கேள்வி எழுப்புறேன், தமிழ்நாட்டில் அரசு அலுவலகங்கள் இருக்கு, விஏஓ ஆர்ஐன்னு. அந்த அலுவலகங்கள்ல பிறப்பு சான்று, இறப்பு சான்று, கல்வி சான்று, சாதி சான்று, இருப்பிட சான்று, எந்த சான்றாவது காசு கொடுக்காம இலவசமா வாங்க முடியுமா? ஏதாவது ஒரு இடத்துல, ஒரே ஒரு இடத்துல உனக்கு தகுதி இருக்கு, திறமை இருக்கு, வேலைக்கு போகணும், அரசு வேலைக்கு போகணுங்கிற ஆசை இருக்கு, அரசு வேலைக்கு காசு கொடுக்காம இலவசமா போக முடியுமா? அரசு வேலைக்கு போனோம்னா சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு சில லட்சங்களை கொடுக்க வேண்டும். அப்படி லட்சங்களை கொடுத்தால்தான் அரசு வேலைக்கு போக முடியும். எல்லா இடமும் லஞ்சம், எல்லா இடமும் ஊழல், நிர்வாக சீர்கேடு, முறைகேடு, அப்படி எல்லா இடத்தையும் ஊழல் மயமா மாத்தி விட்டு நான் 2000 ரூபாய் தர்றேன், நான் 1000 ரூபாய் தர்றேன். எவ்வளவு காலத்துக்கு ஏமாத்துவீங்க? எவ்வளவு காலத்துக்கு ஏமாத்துவீங்க? எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், நாங்க வந்தோம்னா சரி பண்ணி விட்டுருவோம். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில பழையபடி இருக்காது, சரி பண்ணி விட்டுருவோங்கிறாங்க. என்ன கூத்துனா, பாஜகன்னு ஒரு கட்சி இருக்குது. அந்த பாஜக வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை போன்றவற்றை எதிர்கட்சி மேல ஏவுது. ஏவி விட்டு எதிர்கட்சியை சேர்ந்த ஊழல்வாதிகளை மிரட்டுது. ஒழுங்கா என் பக்கம் வந்துரு, இல்ல ஊழல் வக்களை உள்ள வச்சிருவேங்கிற. அப்படி எல்லாரையும் வழி கொண்டு வர்றேன். மகாராஷ்டிராவில் அஜித் பவார்னு ஒரு ஆளு இறந்துட்டாரு. அவர் மேல 70,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டை சொன்னது இதே பாஜக. ஆனா அந்த ஊழல் குற்றச்சாட்டை காட்டி அவரை மிரட்டி வழி கொண்டு வந்தேன். உடனே திமுக சொன்னது, பாத்தீங்களா பாஜக ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு, யாரு ஊழல்வாதியோ அந்த ஊழல்வாதி அந்த வாஷிங் மிஷின்ல போட்டுருவாங்க, போட்டு வெளுன்னு வெளுத்து அப்பழுக்கட்ட ஆளா மாற்றிடுவாங்க. பாஜக வாஷிங் மிஷின், கவனமா இருங்க. சொன்னது யார்? இந்த திமுக. இப்ப என்னன்னா, இவன் வாஷிங் மிஷின் தனக்கு ஒரு ஆளை போட்டுக்கிட்டு இருக்கான். செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில ஊழல் செய்தார், சொன்னது யார்?
இதே ஸ்டாலின், இதே கருணாநிதி 2016 ஆண்டு பொது தேர்தலின் போது குளித்தலையில செந்தில் பாலாஜி ஊழல் பெருச்சாளி ஊழல்வாதி குற்றம் சாட்டியது ஸ்டாலின். 2016 சட்டமன்ற பொது தேர்தலின் போது 2 தொகுதி தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. ஒன்னு அரவக்குறிச்சி, ஒரு தஞ்சாவூர். அரவக்குறிச்சியில் ஏன் தள்ளி வைக்கப்பட்டுச்சு? அதிமுக வேட்பாளர் அதிகப்படியாக வாக்குக்கு காசு கொடுத்தார். சரி, அதிமுக வேட்பாளர் பெயர் என்ன? செந்தில் பாலாஜி. இவர்தான் 2016 பண மதிப்பிழப்பு 500 ரூபாய் தாடு 1000 ரூபாய் தாடு செல்லாத அறிவிக்கப்படுது. அறிவிக்கப்பட்ட கொஞ்ச நாட்கள்ல கரூர்ல அன்புநாதங்கிற ஒருத்தர் வீட்டுல கட்டுக்கட்டா பணம் எடுக்கப்பட்டுச்சு. 2000 ரூபாய் தாடு. யாரா அந்த அன்புநாதன் விசாரிச்சா பினாமி. யாருக்கு பினாமி? செந்தில் பாலாஜிக்கு பினாமி. அந்த செந்தில் பாலாஜிய திமுக வாஷிங் மிஷின் வச்சிருக்குல்ல, அதுல போட்டு முக்கிய எடுத்துட்டாங்க. இப்ப 2 மாதத்துக்கு முன்னாடி வைத்திலிங்கம்னு அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திமுக சேர்ந்தாரு. அந்த வைத்திலிங்கம் 27 கோடி லஞ்சம் வாங்கினார் என்ற குற்றச்சாட்டை சொல்லி அவர் மேல வழக்கு பதிவு பண்ணதே திமுக அரசோட லஞ்ச ஒழிப்புத்துறை தான். 2024 2 ஆண்டுக்கு முன்னாடி மேல வழக்க போட்டுட்டு அதே வைத்திலிங்கத்தை சேர்த்துக்கிட்டான். அவரையும் வாஷிங் மிஷின்ல போட்டாச்சு. இப்ப 3 நாளைக்கு முன்னாடி வாஷிங் மிஷின்ல ஒருத்தர் ஆளை போட்டான், உள்ள போகல. இது ஒத்து வராது, பெரிய வாஷிங் மிஷினா கொண்டு வாங்க. ஏன்? ரொம்ப பெருசு. யாரு? அம்மா ஐயா ஓபிஎஸ். கோபாலபுரம் கொள்ளை கூடாரம், திமுக எனும் தீய சக்தி, கருணாநிதி எனும் தீய சக்தி என்று மேடைகளிலே பேசியவர் ஐயா ஓபிஎஸ். ஓபிஎஸ் ஒரு ஊழல்வாதி, பினாமி பேர்ல சொத்துக்களை சேர்த்து கொண்டிருக்காரு, மாநில உரிமைகளை அடமானம் வச்சாரு, பாஜகவின் காலில் விழுந்தாரு என்று குற்றம் சாட்டியது திமுக ஸ்டாலின். இன்னைக்கு 2 பேரும் கட்டி பிடிச்சு சேர்ந்துக்கிட்டாங்க. போற அவருக்கும் வெக்கம் இல்ல, சேர்த்துக்கிற இவனுக்கும் கூச்சம் இல்ல. இப்ப இவங்க வந்துகிட்டு பாஜகவை நாங்க ஒழிக்க போறோம். தமிழ்நாட்டில் பாஜக எங்கடா இருக்கா? முதல்ல நீ ஒழிக்கிறதுக்கு போன முறை 20 சீட்டு வாங்கினான், 4 இடத்துல ஜெயிச்சான். அதுவும் 20 சீட்டு வாங்கின பிறகு பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் பரப்புரைக்கு போறப்ப மோடி படத்தை அமித்ஷா படத்தை போடல. மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டா விழுற ஓட்டு விழாம போயிடும், வேண்டாம் மறைச்சிரு. அப்ப என்ன பண்ணலாம்? எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டுரு. இப்ப கடைசியா ஒரு 3 மாசம் இருக்கும். நயினார் நாகேந்திரன் கட்சி நிர்வாகிகிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. எப்படி நம்ம கட்சிக்கு ஆதரவு இருக்கா? ஆமா, இங்க பயங்கரமான ஆதரவு, அமோகமான ஆதரவு. நம்ம போனோம்னா வீட்டுக்கு வாங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவு ஆதரவா? ஆமா, வீட்டுக்கு வாங்க, சோறு கூட போடுறோம், ஓட்டு மட்டும் கேட்காதுன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் பாஜக நிலைமை இதுதான். திடீர்னு ஐயா உணர்ச்சி வயப்பட்டார். வீரன் தன்னை வீரனாக கருதினார். அவர் கொஞ்சம் பின்னாடி உட்கார வச்சிருங்க, அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவார். பாஜக பொறுத்த வரைக்கும் அவன் கடைசியா அவன் நம்பிக்கிட்டு இருக்கிறது திருப்பரங்குன்றம் அந்த மலை மேல வந்து விளக்கேத்தனுங்கிறேன். எதுக்கு விளக்கேத்தணும் கேட்டா, இல்ல கார்த்திகை தீபம் இல்ல, அதுக்கு விளக்கேத்தணும். கார்த்திகை தீபம் முடிஞ்சு 2 மாசம் ஆச்சடா பரதேசி, இப்ப எதுக்கு ஏத்தணும்? ஏன்னா ஏத்த போறது கார்த்திகை தீபம் இல்லை, கலவரத்தி. கோயம்புத்தூர்ல திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்தி அங்க வந்து மிகப்பெரிய மதப்பதற்றம் மிகுந்த ஊராக இன்னைக்கு வரைக்கும் எப்படி மாற்றி வச்சிருக்கானோ அதே போல மதுரையை மாத்தணும். அதுக்கு ஒரே ஆயுதம், இப்ப அந்த இடத்துல குறி வச்சுட்டேன். அந்த இடத்த குறி வச்சு திருப்பரங்குன்றம் மலை மேல வழிபாடு செய்யணும். இப்ப திடீர்னு ஐயா மோடி போய் அந்த முருகன் மேல பெரிய பாசம் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பாஜக முருகனை கும்பிட்டதில்லை. 2020க்கு முன்னாடி அவன் பிள்ளையாரை தூக்கி சுமந்தான். ஆனா தமிழ்நாட்டில் பிள்ளையாருக்கு மார்க்கெட் இல்லைன்னு தெரிஞ்சவொடனே பிள்ளையார பிறக்க பண்ணிட்டான். முருகன் மீது ஒருதலை காதல். அவன் என்னென்னமோ கரெக்ட் பண்ண பார்க்கறான், அவரு பிடிக்கல, அவருக்கு இரிட்டேட் ஆகிறாரு. செருப்பு வாட்டி வீசாரு, விளக்க மட்டத்தை அடிக்கிறாரு, போக மாட்டேங்கிறான் பரதேசி. தமிழ்நாட்டில் என்ன சொல்றான்? வெற்றிவேல் வீரவேல். யாரு? பாஜக.
தமிழ்நாட்டில் வெற்றிவேல் வீரம் என்று முழக்கமிடுகிற பாஜக அருகாமையில கேரளாவில் சொல்லுவான அங்க சாமியே சரமைப்பாங்க, அங்க சாமியே சரமைப்பாங்கிறவன் ஆந்திராவில் சொல்லுவானா அங்க ஏழுகுண்டலவானா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, அங்க கோவிந்தா போடுறவன் மகாராஷ்டிரா சொல்லுவானா அங்க கணவிதாதா மோரியாம்பா, அங்க கணவிதாதா மோரியாங்கிறவன் உத்தரப்பிரதேச சொல்லுவானா அங்க ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீராம்பா, அங்க ஜெய் ஸ்ரீராம்ங்கிறவன் மேற்கு வங்காளம் சொல்லுவானா அங்க ஜெய் காளி ஓம் காளிம்பா, அங்க ஜெய் காளிங்கிறவன் அஸ்ஸாமில் சொல்லுவானா அங்க ஜெய் ஜெகநாத்தும்பா. எந்த ஊருக்கு போறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி ராகம் பாடுவான், அதுக்கு ஏற்ற மாதிரி சரணம் போடுவேன். அவ்வளவுதான் பாஜக. தமிழ்நாட்டில் அவன் எவ்வளவோ வேலையை பண்ணி பார்க்கிறான், தமிழ்நாட்டில் கதைக்காக மாட்டேங்குது. ஏன்னா தமிழ்நாடுங்கிற நிலம் அடிப்படையிலேயே இந்த மதவாத அரசியலுக்கு எதிரானது. அதனால தமிழ்நாட்டில் பாஜக செல்லா காசு. ஆனால் இல்லாத பாஜகவை சொல்லி இருக்கக்கூடிய திமுக பாஜக வந்துடும், பாஜக பூந்துடும். நீங்க பேசாதீங்க, திமுக பேசாதீங்க, திமுக விமர்சிக்காதீங்க, திமுகவை கேள்வி எழுப்பாதீங்க, பாஜக பூந்துடும். எங்கடா பாஜக வரப்போகுது? எங்க பாஜக வரப்போகுது? பாஜகவை கடந்த காலத்திலே கையை பிடித்து கூட்டி வந்தது இந்த கேடுகட்ட திமுக. 2025 கடந்த ஆண்டு திமுக ஆட்சியில எந்த நிதி ஆய்வு கூட்டத்துக்கும் போகாத ஸ்டாலின் அமலாக்கத்துறை உதயநிதியை நெருங்கினவன போனார். டெல்லிக்கு போய் நிதி ஆய்வு கூட்டத்தில் கலந்துக்கிட்டார். கலந்துக்கிட்டு மோடியை பார்த்து சொல்றாரு ஸ்டாலின், நாட்டை வளர்ந்த நாடாக மாற்றிக் கொண்டிருக்கிறாரு மோடி, பிரதமரோட தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கது என்று பாராட்டு பத்திரம் 4 மாதத்துக்கு முன்னாடி வாசிச்சாரு. தமிழ்நாட்டில் பாஜக வஞ்சித்து விட்டதுன்னு சொல்லக்கூடிய திமுக எதற்காக போய் பாராட்டு பத்திரம் வாசிச்சு? எதுக்கு? ஏன்னா திமுகவுக்கு எப்போதும் இரட்டை நாக்கு. திமுகவின் போக்கை உங்களால் கணிக்க முடியாது. லெப்ட்ல கையை காட்டுவான், ரைட்ல இண்டிகேட்டர் போடுவான், ஸ்ட்ரைட்டா போயிடுவான். அவன் போக்கே ஒரு மாதிரி போக்குதான். அவன் இங்க ஒரு பேச்சு, அங்க ஒரு பேச்சு. 2019 பார்லிமெண்ட் தேர்தலின் போது திடீர்னு உதயநிதி வந்தாரு. கையில பார்த்த செங்கல், ப்ராப்பர்ட்டி காமெடி. எய்ம்ஸ் மருத்துவமனையை பாஜக கொண்டு வரவில்லை. எய்ம்ஸ் மருத்துவமனை எங்க இருக்கிறது தெரியுமா? இங்கே செங்கலை காட்டினார். 2021 சட்டமன்ற தேர்தல், அதுலயும் அதே செங்கல், அதே காமெடி. எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வராத பாஜகவுக்கு உங்கள் வாக்கு கேட்டது திமுக. 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக வென்ற பிறகு கொரோனா காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை திறக்கிறதுக்கு மோடியை போய் அழைச்சாரு. யாரு? டிஆர் பாலு. எங்க நீங்க தாங்க மோடி வரக்கூடாதுன்னு கோவாக்கு மோடி நீங்க செங்கல்ல காட்டி பாஜக பரப்புரை பண்ணீங்க. இன்னும் எதுக்காக மோடி அழைக்கிறீங்கன்னு கேட்கிறப்ப வெள்ளித்தட்டில் வச்சு 11 மருத்துவக் கல்லூரியை கொடுத்தது மோடி தான். அது வேண்டாமான்னு கேக்குது. இங்க என்ன சொல்றது? எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரலங்கிறது. டெல்லிக்கு போன என்ன சொல்றது? வெள்ளித்தட்டில் வச்சு 11 மருத்துவக் கல்லூரியை கொடுத்தார். 2023 காலகட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் வெள்ளம், கடும் வெள்ளப்பெருக்கு, மக்கள் பாதிக்கப்பட்டான். உரிய நிவாரணத்தை மத்திய அரசு தராதப்ப உதயநிதி கேட்டார் நிர்மலா சீதாராமனை நோக்கி, இதென்ன உங்க அப்பா விட்டு சொத்தா கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டார். கேட்ட உடனே பாத்தீங்களா அண்ணாவோட கொள்கையை வாரிசுன்னா. ஆனா அதே சமயம் அதே நாள்கள்ல டிஆர் பாலு டெல்லிக்கு போயிட்டு அவர் சொல்றாரு, நிதியமைச்சர் போய் வெள்ளத்தை பார்வையிட்டதான் பெரிய விஷயம், பாஜக தமிழர்களை வஞ்சிக்கவில்லை, கரிசனத்தோடு அணுகிறது சொன்னது டிஆர் பாலு. திமுக மாதிரி அந்தரப்பட்டு உலகத்தை அடிக்க முடியாது. ஒரு பொதுக்கூட்டத்தில் ஐயா கருணாநிதி பேசுறப்ப ஐயா கருணாநிதி சொல்றாரு, இந்துக்கள்னா திருடன், இந்துக்கள்னா திருடன் பேசுறாரு. தொண்டெல்லாம் புல்லரிச்சு போயிட்டான். பாத்தியா, வாக்கு அரசியலை பத்தி கவலைப்படாம திருடன் பேசிட்டாரு இந்துக்களை. எங்க தலைவன் போல இந்தியாவில் உண்டான்னு கேட்டான். இந்து மணி வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு இழுத்தான். நீதிமன்றத்துக்கு போனவன கருணாநிதி சொன்னாரு, நான் இந்துக்கள்னா திருடன் சொன்னேன், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்துக்கள் என்றால் உள்ளத்தை கொள்ளை கொண்ட இதே திருடன். என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கா என்று சொன்னாடா, என்னடா அர்த்தம்? அண்டம் என்றால் உலகம், காக்க என்றால் காப்பது, உலகத்தை காப்பணும் என்று சொன்னேன் அப்படின்னு வடிவேல் சொன்ன மாதிரி ஒரே உருட்டு தான். இப்ப மறுபடியும் ஆட்சிக்கு வரணுங்கிறாங்க. எதுக்கு? நாங்க அண்ணாவி வழி ஆட்சி நடத்துறோம், பெரியார் வழி ஆட்சி நடத்துறோம்.
என் அன்பு சொந்தங்களே, 1967 அண்ணா ஆட்சியை பிடிச்சாரு. தேர்தலில் பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது, பேசப்பட்டது அரிசி பஞ்சம், கடும் அரிசி பஞ்சம். அந்த சமயத்தில் திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது. ஒரு படி அரிசி நிச்சயம், 3 படி அரிசி லட்சியம் என்று வாக்குறுதி கொடுத்தது. ஆனா ஒரு படி அரிசி கூட கொடுக்க முடியல, கடும் நிதி சிக்கல். அந்த சமயத்தில் அண்ணா கிட்ட போய் சொன்னாங்க, நாம மதுபான கடையை திறந்து விட்டோம்னா கொஞ்சம் நிதி சிக்கல் போகும், வாக்குறுதி நிறைவேற்றலாம்ட்டு. அதுக்கு அண்ணா சொன்னாரு, வாக்குறுதியை நிறைவேற்றாம நான் பொய்யன் என்று பெயர் எடுத்தாலும் பரவாயில்ல, மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் நிலை வந்தால் நான் துண்ட உரை தொலை தோல்ல போட்டுக்கிட்டு நடைய கட்டுவேன். அப்படிப்பட்ட ஆட்சியே தேவையில்லை என்று உணர்ந்தவர் அண்ணா. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருக்கா? அண்ணா முதலமைச்சர் ஆகிறாரு. முதலமைச்சர் பதவியேற்க நிகழ்வுக்கு அண்ணா கிளம்புறாரு. கிளம்புறப்ப அந்த கார்ல ஏற போறாரு. வீட்டு வாசல அவர் மனைவி ராணி ஏக்கத்தோடு பாக்குறாங்க, தன் கணவர் தன்னையும் கூட்டு போவாரான்ட்டு. தொண்டர்கள் சொல்றாங்க, அண்ணியும் கூட்டு போலாம்ல, நீங்க முதலமைச்சர் ஆகிறத பார்க்கணும்னு அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணா சொல்றாரு, வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டு, கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடையே இடைவெளி வேணுங்கிறாரு. அழைச்சு போயிருந்தா துர்கா ஸ்டாலின் போல அவங்களும் அப்படியே மனம் உருகி கண்டிஷன் இருப்பாங்க, புலங்காய் அடைஞ்சிருப்பாங்க, புல்லரிச்சு போயிருப்பாங்க. அதை தாண்டி ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நேரடியாக போகலன்னா பார்க்கறது தொலைக்காட்சி இருக்கு, யூடியூப் இருக்கு, இன்னும் பிற தளங்கள் இருக்கு. அன்னைக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனா அன்னைக்கு தான் முதலமைச்சராக பதவியேற்கிற நிகழ்வில் ஒரு கடைக்கோடி தொண்டனா கூட தன் மனைவி அமரக்கூடாது என்று அதற்கு அனுமதி மறுத்தவர் அண்ணா. ஆனா அண்ணாவோட திமுகவிட இன்னைக்கு ஒரு குடும்பம் உட்கார்ந்துட்டு கொட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை கருணாநிதி ஆண்டார், இந்த இனத்தின் சாபக்கேடு. ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்கிறார், இந்த இனத்தின் சாபக்கேடு. உதயநிதி ஆள துடைக்கிறார், இன்ப நிதி ஆளலாம் என்று கனவு காண்கிறார். எப்படிப்பட்ட இனம் இந்த இனம்? இந்த இனத்தாளருக்கு தகுதி வேண்டாமா? வந்தவன் போனவன்லாம் ஆழ்வதா? நாம் இன்றைக்கு தூக்கி சுமக்கிற இந்த புலிக்கோடு ஏந்தி கொண்டு நம் பாட்டன் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் இந்த இந்தியா, இலங்கை, பர்மா, மாலத்தீவு, சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா என்று உலகின் பல்வேறு நிலப்பரப்பை வென்று மன்னாதி மன்னனா வளவந்தான் நம் பாட்டன்கள். மலேசியாவை வென்றுவிட்டு கடாரம் கொண்டான் என்று பெயர் பெற்றான் ராஜேந்திர சோழன். இமயத்தை மீது படையெடுத்தான் சேரன் செங்குட்டுவன். அப்படிப்பட்ட தமிழ் தலைமுறை இன்னைக்கு எப்படிப்பட்ட ஆட்களால ஆளப்படுது? அன்பு மக்களே, உலகத்துல பல இனங்கள் பிறக்காத காலகட்டத்தில் உலகிற்கு அறிவு கொடையாக திருக்குறளை கொடுத்தவன் தமிழன். திருக்குறள சொல்லப்படாத கருத்து உண்டா? 80 வயசு 90 வயசுல வாழ்ந்தவரோட வாழ்ந்து கொண்டு போறவரோட நம்ம கருத்து ஒத்து போக மாட்டேங்குது. அவரோட எண்ண வட்டம் வேற மாதிரி இருக்கு, நம்மளோட எண்ண வட்டம் வேற மாதிரி இருக்கு. வெறும் 40 ஆண்டு 50 ஆண்டு இடைவெளி இல்லை. ஆனா 2000 ஆண்டுக்கு முன்பாக வாழ்ந்த பாட்டன் வள்ளுவன் அவன் எழுதிய குறட்பாக்கள் இன்றைக்கு பொருந்தது, இன்னைக்கு பொருந்தது, இன்னும் 1000 ஆண்டு கிடைச்சாலும் பொருந்தும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, ஆசியாவுக்கு மட்டும் இல்ல, அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல தமிழன் இல்ல எந்த இன மக்கள் வாழ்ந்தாலும் பொருந்தது. அப்ப உலக மானுட கூட்டத்துக்கு அறிவு கொடையாக திருக்குறளை கொடுத்தவன் தமிழன். அவன் எதங்க பாடல? மானத்தை பாடினா, வீரத்தை பாடினா, கொடைய பாடினா, ஒழுக்கத்தை பாடினா, விருந்தோம்பலை பாடினா, எதை பாடல? எல்லாத்தையும் பாடின, எல்லாத்தையும். மயிரிப்பின் வாழா கவரிமான் அன்னார் உயிரிப்பின் மாணவர்ங்கிறான். கவரிமான் முடியை இழந்து வாழாது, முடியை இழந்தால் குளிர் தாங்காது, இறந்து போகும். அதே போல நற்குடியில் பிறந்த மக்கள் மானத்தை இழந்து வாழ மாட்டாங்க. யார் சொல்றா? வள்ளுவ. விழுப்புண் படாத ஆடெல்லாம் வலிக்கு வைக்கும் தன் நாளை எடுத்து. ஒரு நல்ல சுத்தமான வீரன் உடல்ல காயம் போடாது கழிந்து போன நாளை வீணாக கழிந்து போன நாளா கருதுவான். அவன் தான் சொல்றேன். நோக்க கொலையும் அனுச்சம் மோப்ப கொலையும் இருந்து அனுச்சம்புவ முகந்து பார்த்தா அது வாடி போயிடும். ஆனா வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிய நீ முகம் மாறுபட்டு பார்த்தாலும் வாடிடுவாங்க. முகம் மாறுபடாது பரிமாறு. யார் சொல்றான்? வள்ளுவன். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். எப்ப சொல்றான்? அப்பே சொல்லிட்டான். ஈன்றால் பசிகாண்பாயின் பொய்யற்க சான்றோர் படிக்கும் இடங்கிறான். உன்னை பெற்றெடுத்த தாய் பட்டினி கிடந்தாலும் சரி, அந்த பட்டினியை போக்குறதுக்கு கூட திடீராத. யார் சொல்றா? வள்ளுவ. 2000 ஆண்டுக்கு முன்னாடி வள்ளுவனை பார்த்து உலகத்தின்
பேரறிஞர்லாம் வியந்து போறான். உலகத்துல எத்தனையோ தத்துவ ஞானி தோன்றிருக்கான், தத்துவ நூல் தோன்றிருக்கு, எல்லாம் ஒரு காலகட்டத்தோடு நின்று போனது. இன்றைக்கு படிக்கிற போது பிற்போக்குத்தனமாக இருக்கிறது. ஆனா எல்லா காலத்துக்கும் எல்லா மாட கூட்டத்துக்கும் பொருந்துகிற வாழ்வியல் நன்னறி ஒன்று இருக்கிறது என்றால் அது திருக்குறளுங்கிற. அந்த திருக்குறளை கொடுத்த இனத்தை ஆள்வதற்கு தகுதி வேண்டாமா? யார் ஆள்வது? அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் என்ன மாறுபாடு? ஒரு மாறுபாடும் இல்லை. அன்பு மக்களே, அடிமை இந்தியா இந்த நாட்டை 300 ஆண்டு காலம் வெள்ளக்கார ஆண்டான். 300 ஆண்டு கால அந்த கொடுமையான ஆட்சி காலத்துல கருப்பு பக்கங்கள்ல பதிவு செய்யப்படுவது ஜாலியன் வாலாபாக் படுகொலை. வெள்ளக்கார ரவுலட் சட்டம் கொண்டு வர்றான், ஒரு அடக்குமுறை சட்டம், கருப்பு சட்டம். யாரை வேணாலும் கைது பண்ணி எவ்வளவு நாட்கள் வேணாலும் சிறைப்படுத்தாம கொடுங்கோல் சட்டம். அந்த ரவுலட் சட்டத்தை கண்டித்து இந்தியா முழுக்க மக்கள் போராடுறான். பஞ்சாப் மாநிலத்தில் ஜாலியன் வாலாபாக் திடல்ல ஒன்று கூடி மக்கள் போராடிய போது போராடிய மக்கள் மீது ராணுவத்தை கட்டவிழ்த்து விட்டு ஜெனரல் டயர் உத்தரவு போட்டு சுட்டு கொன்னா. ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து விழுந்தார்கள். இன்றளவும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை கருப்பு பக்கங்களால் பதிவு செய்யப்படுது. அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்து 100 ஆண்டுகளை கடந்துட்டோம். 100வது ஆண்டுல எந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வெள்ளைக்காரன் சுட்டு கொண்டானோ அந்த வெள்ளைக்காரர்கள் இங்கிலாந்து பார்லிமெண்டத்திலே எங்கள் முன்னோர்கள் தவளைத்து விட்டார்கள், ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு நாங்கள் வருந்துகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். 100 ஆண்டு கழிச்சு. ஆனால் நாம் வாழக்கூடிய சமகாலத்தில் தூத்துக்குள்ள துப்பாக்கி சூடு 13 பேரை துள்ள துடிக்க படுகொலை பண்ணா. இன்றைக்கு வரை ஒரு வருத்தம், ஒரு மன்னிப்பு. யார் கொண்டது? எடப்பாடி பழனிசாமி அரசு, அதிமுக அரசு. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த நாட்டில் சட்டப்படி இருக்கக்கூடிய உச்சபட்ச தண்டனை மரண தண்டனை, தூக்கில போடுறது. கடைசியா தமிழ்நாட்டில் யாரை தூக்கில போட்டாங்கன்னு தெரியுமா? 95ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஆட்டோ சங்கர தூக்கில போட்டான். 95 30 ஆண்டு ஆச்சு. இந்த 30 ஆண்டு காலத்துல யாரையும் தூக்கில போடல. அப்ப 30 ஆண்டு காலத்துல குற்றம் நடக்கலையா? கொலை நடக்கலையா? கொள்ளை நடக்கலையா? வன்கொடுமை நடக்கலையா? நடந்தது. எந்த குற்றம் செய்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொடுமை நிகழ்த்திட்டாலும் சரி, எந்த கொலையாளிக்கும் தூக்கு தண்டனை வேண்டாம் என்பதுதான் நீதிமன்ற பரிபாலன அமைப்புரை சொல்வது. குற்றம் செய்தவனையே கொல்லக்கூடாது என்றால் எந்த பாவம் செய்யாத அப்பாவிகளை 13 பேரை தூத்துக்குள்ள ஏன் கொன்னா? 17 வருஷ தங்கச்சி ஸ்டாலின் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி கனவோடு காத்திருந்தா. அந்த போராட்ட காலத்துல முனைப்போடு முன்வசல் என்ன? அவளுக்கு நம்பிக்கை நம்ம பெண் பிள்ளை காவல்துறை கண்ணியமா நடத்தும்னு. ஆனா அந்த ஸ்டாலின் நோக்கி துப்பாக்கி சூட்டை நடத்தி துப்பாக்கி தோட்டா வாய் வழியாக பாய்ந்து மூல சதறி இறந்து போனான். அவள் செய்த பாவம் என்ன? எந்த தூத்துக்குடியில நம் பாட்டன் வாவுசி சுதந்திரத்துக்காக பாடுபட்டானோ அதே தூத்துக்குடியில விடுதலை பெற்ற பிறகு நாம் சுட்டு கொலை செய்யப்படுறோம்னா நாம் பெற்றது விடுதலையா என்னங்கிற கேள்வி எழுப்பணும். சுட்டுக் கொண்டது அதிமுக. அன்றைக்கு இதே திமுக சொன்னது, நாங்கள் வந்தால் குற்றவாளிகளை கூண்டி நிறுத்துவோம், ஒருவரையும் சும்மா விட மாட்டோம். ஆட்சி முடிந்து விட்டது, ஆட்சி ஏறக்குறை முடிந்து விட்டது. இன்னும் 10 நாள் ஆச்சா முடிஞ்சு. இது வரைக்கும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு காரணமான யாரையும் தூக்கல போடல, யாரையும் கைது பண்ணல, யாரு மேல வழக்கு போடல. ஏன் விட்டுட்டான்? நீ செய்யறத நான் கண்டுக்க மாட்டேன், நான் செய்யறது நீ கண்டுக்க கூடாது, அவ்வளவுதான். கொரோனா காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் சாத்தான்குளத்தில் இரட்டை படுகொலை. ஜெயராஜ் பண்டிக்ஸ் அப்பா மகனை அடிச்சே கொள்ளுது காவல்துறை. அந்த சமயத்தில் காவல் நிலையம் சாத்தான்கடி கூடமாக மாறிவிட்டது. இதை ஏற்க முடியாது என்று கேட்டது இதே ஸ்டாலின். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? திமுக ஆட்சியிலே அடுத்தடுத்து காவல் நிலைய மரணங்கள், காவல்துறையை அடித்து கொலை செய்து. இது என்ன பண்றான்? காவல்துறை குற்றவாளி இல்ல குற்றஞ்சாட்டப்பட்டவங்கிற பேர்ல கையை முறிக்குது, காலை உடைக்குது. ஏன் கையை முறிக்கிற, ஏன் காலை உடைக்கிற? இல்ல நாங்க கையை முடிக்கல, காலை உடைக்கல, பாத்ரூம்ல வடிக்கி விழுந்துட்டார். பாத்ரூம்னு சொல்றான்ல, அந்த பாத்ரூம் எங்க இருக்கு?
அதே போலீஸ் ஸ்டேஷன்ல காவல் நிலையத்தில் கைதி எத்தனை முறை பாத்ரூம் பயன்படுத்தினா? ஒரு முறை. போலீஸ் எத்தனை முறை பயன்படுத்தினா? தினமும் 4 முறை. அன்னை காலில் வந்து மாலைக்கு போயிடறான் சிறைக்கு, ஒரு முறை போறப்ப வலிக்கு விட்டுருது. ஆனா தினந்தோறும் போலீஸ் போறான், ஏன் வலிக்கு விடல? அது என்ன விசித்திரமான பாத்ரூமா இருக்கு? கைதினா வலிக்கு விட்டுது, போலீஸ் சல்யூட் வைக்குமா? இவன் ஒடிக்கிறான், பரதேசி இவன் ஒடிக்கிறான். நீ யாரை எப்படி நடத்துவ? இதே கல்லுக்குட்டை கண்ணகிரிலிருந்து வர்றான்னா மரியாதை நடத்துவே நீ. ஆனா உனக்கு அசோக நகரில் வந்தான்னா, கேக்க நகரில் வந்தான்னா அவன் எப்படி நடத்துவ? உனக்கு ஊர்ல வந்து கஞ்சா கேஸ் போட ஆள் இல்ல, மாத கடைசி கேஸ் போட ஆள் இல்லைன்னா கண்ணகிரிக்கு போ, கல்லுக்குட்டைக்கு போ, பெரும்பாகத்துக்கு போ, எலிநகருக்கு போ. நாங்க சமத்துவத்தை புடுங்கன்னு சொல்லியடா பரதேசி நாயே. இவ்வளவு பெரிய மாநகரத்துக்குள்ள ஒரு சேரி போல உழைக்கும் மக்களை கொண்டா வச்சிருக்கேடா. உழைக்கும் மக்களை கருணாநிதி ஜெயலலிதா எப்படி வாழ்ந்தாங்க, ஸ்டாலின் எப்படி இருக்கிறாரு, ஆனா இங்க மக்கள் எப்படி இருக்கிறாங்க? வாழ்வாதாரம் இருக்கு. அடித்தட்டு உழைக்கும் மக்கள், அமைப்பு சாரா பணியாளர்கள், அவன் வந்து கையில் கிடைக்கிற பொருட்களை வித்து, பூ வித்து அப்படி வியாபாரம் செஞ்சு பிழைக்கக்கூடிய மக்கள். அவங்க நகரத்துக்குள்ள வாழ்ந்தாதான் அவங்களால வாழ்வாதாரம் பேண முடியும். ஆனா நீ என்ன பண்ற? ஊரை விட்டு ஒதுக்கி கொண்டாந்து இங்க போட்டுற. இந்த சென்னை சிங்கார சென்னைங்கிறல்ல, இந்த சிங்கார சென்னையை உருவாக்கியது உழைக்கும் மக்கள். இந்த நிலத்தின் பூர்வகுடி அவன் எங்க இருந்தான்? அடையாறு ஆத்தங்கரையில, கூவம் ஆத்தங்கரையில. அவனை நகரத்துக்குள்ள வாழ முடியாம விரட்டி விட்டுட்ட, விரட்டிக்கு கொண்டாந்து போட்டுட்ட. இன்னைக்கு கார்த்திகான ஒரு தங்கச்சி எழுந்து வந்துட்டா, உடனே ஒரு கண்ணுக்கு தெரியுது கண்ணகி நகர் போய் பார்க்கணும், மாசு வர்றாரு, உதயநிதி வர்றாரு. ஒரு நாள் வாழுகடா, ஒரு நாள் இந்த வீட்டுல வாழ்ந்துவாரு. ஒரு நாள் எவ்வளவு ஆபத்தான நிலைமை. மழை காலமா வாழ முடியாது. அந்த கட்டடம் எல்லாம் அவ்வளவு மோசமா இருக்கு. பார்த்தா மின் இணைப்பு, பார்த்தா அவ்வளவு மின் இணைப்பு. இடியாப்ப சிக்கன் மாயில்ல, அந்த இடியாப்பம் கூட தெளிவா இருக்க முடியல, அவ்வளவு. ஆனா அவங்க வாக்கு மட்டும் வேணும், இனிக்கும். காசை கொடுத்து வாக்களை பெற்றலாம் நினைக்கிறது. இந்த கேடுகட்ட ஆட்சி முறையை ஒழிக்கணும், அப்புறப்படுத்தணும். அன்பு மக்களே, தமிழ்நாட்டுக்கு 9 லட்சம் கோடி கடன் இருக்கு. இந்த 9 லட்சம் கோடி கடன் 80 லட்சம் கோடி கடனாக மாறட்டும். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நிதி பற்றாக்குறை உருவாகட்டும், நிதி சிக்கல் வரட்டும், தமிழ்நாட்டு மக்கள் வீதிக்கு வந்து போராடட்டும், உள்நாட்டு கலவரம் கூட வெடிக்கட்டும், பிரச்சனை இல்லை என்றால் ஒரு நாள் இந்த நிதி சிக்கல் மீண்டு எல்லாம் முடியும். அதே சமயத்தில் இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள், ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள், மலைகள் அழிக்கப்பட்டால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? அடிமை இந்தியாவில் பாரதி பாடுறான், காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை புறநதி என மேவியாறு பல ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடுங்கிற. அடிமை இந்தியாவில் காவிரி தென்பண்ணை வையை புறனை தமிழ்நாடு முழுக்க குறுக்கு நெடுக்குமாக ஓடி தமிழ்நாட்டை செழிக்க செஞ்சது. ஆனா சுதந்திர இந்தியாவில் ஆறுகள் செத்து போச்சு, காவிரியில தண்ணி வரல. 30 ஆண்டுக்கு மேல போராட்டம், காவிரியில தண்ணி தர முடியாது, மறுப்பது கர்நாடகா. காவிரி ஆற்றின் துணையாறு அமராவதி, காவிரி ஆற்றின் துணையாறு நொய்யல், காவிரி ஆற்றின் துணையாறு பவானி. இந்த ஆறுகள் தமிழ்நாட்டில் எந்த நிலைமையில் இருக்கு? நொய்யல் ஆறு முழுமைக்கும் நுரை தள்ளுது. மனிதன் விஷத்தை அடைந்ததால் வாயிலே நுரை தள்ளுவது போல ஆறுகள் நுரை தள்ளி கொண்டு கிடந்தது. பள்ளிக்கரண சதுப்பு நிலம், அதை எப்படி குறிப்பிடுறான்? பள்ளிக்கரண சதுப்பு நிலத்தை வெள்ள தடுப்புங்கிற. ஒரு சதுப்பு நிலம் தன் நிலப்பரப்பை விட 10 மடங்கு நீரை சேமிக்கும் தன்மை கொண்டது. அந்த சதுப்பு நிலத்தோட உண்மையான நிலப்பரப்பை விட பல மடங்கு குறுக்கிட்டான். கொண்ட குப்பையை கொட்டி, கழிவுகளை கொட்டி சதுப்பு நிலம் அழிஞ்சு போச்சு. அன்பு மக்களே, வெள்ளைக்கார இந்த தமிழ்நாட்டை ஆண்டான், சென்னை மாகாணத்தை ஆண்டான். அன்னைக்கு கூவம் நதியாக இருந்தது. லண்டன்ல புகழ்பெற்ற நதி தேம்ஸ் நதி. லண்டனோட தேம்ஸ் நதிக்கு இணையாக சொல்லப்பட்ட நதி கூவம். 60 ஆண்டு காலமா திமுகவும் அதிமுக ஆளுது. ஒரு நதி சாக்கடையாக மாறி நிற்கிறது. அதை சுத்தப்படுத்த துப்பு இல்லை. ஆனா சொல்றான், நாங்க தான் தமிழ்நாட்டை உயர்த்தணும். எத்தனை ஆண்டு காலத்துக்கு நம்புவீங்க? நாம் புறந்தலணும். அன்பு மக்களே, நம் கண் முன்னே நம் வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது. வெள்ளைக்காரன் 300 ஆண்டு ஆண்டான்.
இந்த மக்களை கொடுமைப்படுத்தினான், அடிமைப்படுத்தினான், தூக்கிலே தொங்க விட்டான், செக்கிழுக்க விட்டான், ஜாலியன் வாலாபாக்கில் சுட்டு கொன்றான். ஆனா வெள்ளைக்காரன் ஆட்சியில இந்த நாட்டு மக்களின் உழைப்பு சுரண்டப்பட்டது. செல்வ வளங்கள் அள்ளிக்கொண்டு இங்கிலாந்துக்கு போனான். ஆனா அந்த வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் கூட ஒரு ஆத்துல மண்ணை கொள்ளையடிக்கல, ஒரு மலையை தகர்த்து அவன் கனிம வளங்களாக ஏற்றி கொண்டு போகல. 2000 ஆண்டுகால தமிழ் சமூகம் இந்த நிலத்தை எண்ணற்ற மன்னர்கள் ஆண்டார்கள். எண்ணற்ற மன்னர்கள் படையெடுப்பை நிகழ்த்தினார்கள், போர் புரிந்தார்கள், சண்டையிட்டார்கள். வாதாபி எரிக்கப்பட்டது, மதுரை எரிக்கப்பட்டது, உறைவு எரிக்கப்பட்டது, புத்த மடங்கள் தகர்க்கப்பட்டது, கோயில் உடைக்கப்பட்டது, தேவாலயம் நொறுக்கப்பட்டது. ஆனால் இந்த 2000 ஆண்டு காலத்தில் எத்தனை வன்முறை நிகழ்ந்திட்ட போதும் எந்த ஒரு மன்னனும் ஆத்திரை மண்ணை கொள்ளையடித்து அவன் அரண்மனை கட்டல, ஒரு மலையை தகர்த்து அவன் தனக்குன்னு கோட்டை கட்டல. மன்னராட்சி காலத்திலும் வெள்ளை ஏகாதிபத்திய ஆட்சி காலத்திலும் இருந்த இயற்கை வளங்கள் 60 ஆண்டுகள திராவிட ஆட்சியில் அழித்தொழிக்கப்பட்டு விட்டது. அருகாமலே கேரளாங்கிற மாநிலம் இருக்கிறது. அவன் கடவுளின் தேசம்ங்கிறான் தன் நிலத்தை. அந்த நிலத்தை காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ எந்த கட்சி ஆண்டாலும் சரி, அந்த நிலமும் வளமும் பாதுகாக்கப்படுது. தமிழ்நாட்டுக்குள்ள கூடங்களும் அணுகுலை வச்சிருக்கான். அணுகுலின் ஆபத்து என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியல. திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பாஜகவோ அணுகுலையை மூடணும் ஒருத்தன் சொல்லல, நாங்க களத்து நிற்கிறோம் ஒருத்தன் சொல்லல. ஆனா கேரளாவை ஆளக்கூடிய ஆட்சியாளன் சொல்றான் அணுகுலையை மூடுங்க தமிழ்நாட்டில்ங்கிறேன். ஏன்னா ஒருவேளை அணுகுலையில பாதிப்பு நிகழ்ந்தா அந்த பாதிப்பு கேரளாவோட கொல்ல வரைக்கும் கூட வர வாய்ப்பு இருக்குங்கிறேன். ஏதாவது பாதிப்பு நிகழ்ந்து இங்க வந்துருமோன்னு அவன் அஞ்சிக்கிட்டு அணுகுலையை மூடுங்கிறான். ஆனா ஊருக்கு மத்திய அணுகுலையை வச்சிருக்கான், அணுக்களி மையத்தை வச்சிருக்கான். எல்லா நாசகர நச்சு திட்டங்களை மக்கள் வாழக்கூடிய இடத்துல வைக்கிறேன். ஆனா நாம திரும்ப திரும்ப இந்த கட்சிகளுக்கு ஓட்ட போடுறோம். திரும்ப ஓட்ட போட்டு திமுக ஓட்ட போட்டு என்ன செய்ய போறீங்க? மத்திய அமைச்சரவையில் அதிகப்படி அங்க வச்ச ஒரே மாநில கட்சி திமுக தான். இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டாலும் மத்திய அமைச்சரவையில் 18 ஆண்டு காலம் அங்க வச்சிருக்கேன். விபி சிங், வாஜ்பாய், தேவகவுடா, ஐக்கிய குஜரால், மன்மோகன் சிங்னு பல பிரதமர்களை மத்திய அமைச்சரவையில் இதே திமுக அங்கம் வைத்திருக்கிறது. 99 தொடங்கி 2013 வரை தொடர்ச்சியாக 14 ஆண்டுகள். 2004 தொடங்கி 2009 காலகட்டத்தில் பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாங்கி பிடித்து அன்றைக்கு அதிகார வலிமையோடு இதே திமுக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்பதற்கு, தமிழ்நாட்டின் வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, மாநில சுயாட்சியை நிலைநாட்டுவதற்கு இந்த திமுக எடுத்த நடவடிக்கை என்ன? ஒண்ணுமில்லை, ஒண்ணுமில்லை. நம்ம சாலையில் பார்ப்போம், தொலைக்காட்சிகளில் பார்ப்போம், வலையொலியில் பார்ப்போம். சாலையில் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு பாம்பு தூக்கி போடுவேன். ஐயோ பாம்புன்னு பதறுவோம். இல்லை இல்லை பாம்பு இல்லை, சும்மா ஃப்ராங்க் பண்ணோம், ஜஸ்ட் ஃபார் பண்ணு, சொல்லுங்க ஜஸ்ட் ஃபார் பண்ணுங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்தோம்னா விடியலாட்சியை தருவோம், நாங்கள் வந்தோம்னா நல்லாட்சியை தருவோம். 60 ஆண்டா ஃப்ராங்க் பண்ணுறேன். ஆட்சிக்கு வந்தோட ஜஸ்ட் ஃபார் பண்ணுன்னு சொல்லிடுறேன். நாங்கள் எல்லாருக்குங்க, எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் 1000 ரூபாய் தருவோம். எப்படி? எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும். ஆட்சிக்கு வந்தவன அப்படிலாம் தர முடியாது, ஜஸ்ட் ஃபார் ஃபன். நாம நம்பிக்கிட்டு இந்த கட்சிகளுக்கு ஓட்ட போட்டுட்டு ஒழிக்கணும். கேட்டான பரம்பரை பரம்பரையா திமுக, தலைமுறை தலைமுறையா அதிமுக. என்னவன் பரம்பரை? பாகுபலி பரம்பரையா? என்னவன் பரம்பரை? பரதேசி பரம்பரை. கருணாநிதியோட மூத்த மகன் அழகிரி திமுக இல்ல, திமுக உறுப்பினர் இல்ல. ஜெயலலிதாவோட உற்ற தோழி சசிகலா அதிமுக இல்ல, அதிமுக உறுப்பினர் இல்ல. அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் திமுக போயிடுறாரு. விபி துரைசாமி துணை பொதுச்செயலர் அதிமுக போயிடுறாரு. இங்கேருந்து அங்க போயிடுறான், அங்கேருந்து இங்க போயிடுறேன், மாறிக்கிறான். நீ ரெண்டை விட்டு மாறி தொடனா இல்ல மாற முடியாது. அதுக்கே போட்டு பழக்கம் ஆயிடுச்சு. இன்றைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இந்த வறுமை ஏழ்மை நிலை, இது மாறணும்னா நீங்கள் மாறுவதை தவிர வழி இல்லை. அன்பு மக்களே, பிடிஆர் பழனிவேந்தன் தியாகராஜன் பேசிய ஒளிநாடா வந்தது. அதை சொல்றாரு, 3 ஆண்டு காலத்துல உதயநிதியும் சபரிசும் சேர்ந்து 30,000 கோடியை கொள்ளடிச்சுக்காங்க. 30,000 கோடி
உன் கனவுக்கும் உன் கற்பனைக்கும் எட்டாத தொகை. நீ சென்னைக்குள்ள என்ன நிலைமை? 1000 ரூபாய் காசுக்கு ஆளா பழகுற. மாத கடைசி 100 ரூபாய் இல்ல, டீ குடிக்க போறதுக்கு காசு இல்ல. எப்படி வீட்டு வாடகை கட்ட போறோம்? எப்படி இஎம்ஐ கட்ட போறோம்? பைக் இஎம்ஐக்கு என்ன பண்ண போறோம்? டிவி இஎம்ஐக்கு என்ன பண்ண போறோம்? தடுமாறி நிக்கிற. 1000 ரூபாய் காசு பெரும் போராட்டமா இருக்கு. நீ பிடிச்ச சாப்பாடை கடைக்கு போய் வாங்கி சாப்பிட முடியல. நீ கடைக்கு போய் பிடிச்ச உடைய வாங்கி உடுத்த முடியல. தீபாவளி வருதா, பொங்கல் வருதா, தடுமாறுற. என்ன பண்ண தெரியாம, யார்கிட்ட கடை வாங்க தெரியாம, அவ்வளவு தடுமாற்றம், பொருளாதார ஓட்டம். ஆனா இப்படி 100 ரூபாய் காசுக்கு 1000 ரூபாய் காசுக்கு தடுமாறி கொண்டிருக்கிற உழைக்கும் மக்கள், நடுத்தர மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் ஒரு குடும்பம் 3 ஆண்டு காலத்துல 30,000 கோடியை கொள்ளடிக்கிறான்னா அவனை ஆள விடலாமா? நியாயமான அறச்சீற்றம், இனமான கோபம் வரணும். வந்தா நீ மனிதன், வரலன்னா நீ ஜடம். அதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. மறுபடி திமுக ஓட்ட போடுறது, ரெட்டல்ல குத்து, உதயசூரில் குத்து. நீ ஒரு தடவை குத்திட்டு வந்துடுற, அவன் 5 வருஷம் வச்சு குத்துறேன். அப்புறம் குத்துதே கொடைதானா எங்க போய் என்ன பண்றது? இவனுக்கு உளவியல் நோய். ரெட்டல சின்னத்தில் கருணாநிதி வேட்பாளர் கூட ஓட்டு போட்டுருவேன். உதயசூரியன் இடத்துல ஜெயலலிதா வேட்பாளர் ஓட்டு போட்டுருவேன். ஏன்? கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, செயல் திட்டம் என்ன, நோக்கம் என்ன, வேட்பாளின் தகுதி என்ன, பின்புலம் என்ன, உழைப்பாரா, மக்களுக்கு வருவாரா, ஒன்னையும் பார்க்கறது இல்ல. இங்க குத்து இல்ல அங்க குத்து. புதுசா ஒருத்தர் வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு? இவன் என்ன பண்ணுவான்? நாங்கள் வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், நாங்க வந்தா 1000 ரூபாய் தருவோம். இவன் கொடுக்கிற வாக்குறுதி ஏமாத்துவான், சொல்லுவான். அவர் என்ன சொல்றாரு? நீங்க முதலமைச்சானா என்ன பண்ணுவீங்க? நான் முதலமைச்சானா உங்க கிராமங்களுக்கெல்லாம் வருவேன். ஓட்டு கட்டு வர மாட்டாராம், சொகுசா படத்துக்கு வரான். நாம் என்ன பண்ணணும்? ஓட்டு போட்ட உடனே சரி ஊர்ல இப்ப இருக்குன்னு பார்ப்போம், பொழுது போகல இல்ல, போர் அடிக்குது பனையூரி அப்படின்னு வருவாராம். அது ஒரு கட்சி. எல்லா கட்சியும் விருப்பம் மனு கொடுக்குறேன். விருப்பம்னா தேர்தலில் போட்டி போடுறதுக்கான மனு. அந்த கட்சியும் விருப்பம் மனு கொடுத்துருக்கேன். விருப்பம் மனு 100 ரூபான்னு வித்திருக்கேன். முதல்ல பல பேர் வாங்கிட்டு போய் 1000 ரூபாய்க்கு வித்திருக்கேன். பழக்க தோஷம். பிளாக்ல டிக்கெட் வாங்கி பழக்க தோஷம். விருப்பம் மனு வாங்கிட்டு போனவன் 10,000 பேர் வாங்கிட்டு போயிருக்கான். வாங்கிட்டு போய் வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். எதுக்கு விருப்பம் மனு வாங்கினீங்க? விருப்பப்படுறவங்க வாங்குற மனு விருப்பம் மனு வாங்கணும். கட்சியோட பொதுச் செயலர் சொல்றாரு, அதாவதுங்க எங்க கட்சி மாதிரி எந்த கட்சியுமே இல்லைங்க. என்னங்க? அதாவதுங்க பொதுமக்கள் கூட வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏய், கட்சியில உறுப்பினரா சேரவன் வாங்கி என்ன பண்ண போறேன்? சரி, உறுப்பினரா சேரவன்ட்டு நீங்க கொடுத்து நீ தான் என்ன பண்ண போற? ஒன்றும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது இப்ப சாலையில ராத்திரி நேரத்தில் வாகனங்கள் போகும், 4 சக்கர வாகனம், காரு போகும். காரை பார்த்த உடனே நாயெல்லாம் இரிட்டேட் ஆயிடும், போய் அந்த டயரை பார்த்து குலைக்கும். அந்த மாதிரி அந்த கட்சிக்காரனுக்கு யாரையும் பார்த்தக்கூடாது. டிவி எதுக்குடா கத்துற? எது கத்துற? அதிமுக வரேன், திமுக வரேன், மற்ற கட்சிக்காரன் டிவிக்குன்னு கத்துறது இல்ல, கொடி எடுத்து காட்டுறது. திருச்செந்தூர்ல மன அமைதிக்காக, மன உளைச்சல் தாங்க முடியாம கொஞ்சம் மன அமைதிக்காக போகணும்னு ஒருத்தன் கோயிலுக்கு போறேன். அங்க போனா டிவிக்கு என்னோட மன உளைச்சல் ஆயிட்டேன். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காலை அடக்கலாமா என்னன்னு பார்த்துட்டு நிற்கிறான். கொண்ட கொடியை காட்டணும்னு வெறிக்குது. அது அதுவும் ஜல்லிக்கட்டுன்னு ஞாபகத்துக்கு வருது. ஜல்லிக்கட்டு பல ஆண்டுகள் நடக்குது தமிழ்நாட்டில். ஆனா இந்த முட்டாவை மக்கள் உடம்ப தேத்திக்கிட்டு எப்படி அடக்கலாம்னு தெரியாம கஷ்டப்பட்டாங்க. அதுவும் அவர் குட்டி கதை சொல்லி ஜல்லிக்கட்டை எளிமையா அடைக்கிடலாம், ஜல்லிக்கட்டு காலை எளிமையா அடைக்கலாம்னு சொல்லிட்டார். அது என்ன கதைன்னா ஒண்ணும் இல்லை. ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருந்தானா, சிறுவன் இருந்தானா. அவன் ஜல்லிக்கட்டு காலை அடக்க போனானா. எல்லாரும் பார்த்து நீ சின்ன பையன் என்ன சாச்சிருவே, என்ன பண்ணிடுவேன்னு கேட்டானா. அவன் அசரவே இல்லையா, அந்த காலையை நோக்கி போயிட்டே இருந்தானா. காலைகிட்ட போய் திடீர்னு சட்டப்பையில கைவிட்டு தப்புன்னு எடுத்தானா. என்னன்னு பார்த்தா அங்க ஜல்லிக்கட்டு, 2 கையில புல்லுக்கட்டை பார்த்த உடனே அடடே நம்ம உணவு மாதிரி இருக்கே, சாப்பிடலாமே அப்படின்னு அது மூடு அப்படி ஃப்ரீ ஆகி வாங்க போலான்னு போயிடுச்சான். ஜல்லிக்கட்டு காலைய புல்லுக்கட்டு வச்சு அடக்கின இந்த கதையெல்லாம் தெலுங்கு படத்தை கூட வராது. அப்படி அப்ப இனிமே என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு நல்ல பாம்பு வந்தா வாங்க நாகநாதரே, உங்களுக்காக பால் வச்சிருக்கேன், சாதாம் பால் இல்ல,
பாதாம் பால் வச்சிருக்கேன், பிஸ்தா பால் வச்சிருக்கேன், குளிச்சுட்டு போங்க சொல்லிடலாம். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அவர் ஒரு தலைவர். இந்த கதையை ஒருத்தன் எழுதி கொடுத்துருக்கான் பாருங்க. அதை எழுதி கொடுத்த உடனே இந்த கதை சிறப்பா இருக்குன்னு ஒருத்தன் தேர்வு பண்றான் பாருங்க. அப்ப அந்த கட்சியை புரிஞ்சுக்க வேண்டியதுதான். நாம ஒன்னும் சொல்ல தேவையில்லை. ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கற்பனை. இந்த சொல்லுவாங்கல்ல, இப்ப என்ன கான்செப்ட்னா சும்மா ஒரு கற்பனை அப்படின்னு. உங்க கற்பனை உலகல்ல கஷ்டமா இருக்கு. கற்பனை பண்ணுங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய், தமிழ்நாட்டோட நிதித்துறை அமைச்சர் யாரு? புஷி ஆனந்த். கல்வித்துறை அமைச்சர் யாரு? ஆதவ அர்ஜுனா. உயர்கல்வித்துறை அமைச்சர் அது லெப்ட் பாண்டி. பட்ஜெட் போட சொன்ன எம்பளத்தி கும்பலத்தி வருது. ஆதவ அர்ஜுனாக்கு தமிழே தகராறு, வராது, வாயிலே வராது இருக்கு. அவரும் மல்லு கட்டுறாரு, வரமாட்டேங்குது. அந்த பக்கம் லெப்ட் பாண்டின்னு ஒருத்தருக்கான். அவனுக்கு சோதனை போடணும் 5 அறிவு இருக்கா இல்ல 3 அறிவு இருக்கான்ட்டு. அது ஒரு கட்சி தலைவர் பாருங்க. எந்த பிரச்சனையும் ஆயிட்டிருக்குல்லங்க. எந்த பிரச்சனைக்கும் என்னங்க பிரச்சனை? பாஜக பத்தி பேசவே மாட்டேங்கிறாருன்னு கேட்டா அவர் சும்மா இல்லைன்னு சொல்லாதீங்க. அவர் ஒரு தத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. என்ன தத்துவம்? உசுப்பேத்தவன்ட்ட உம்முன்னும் கடுப்பேத்தவனுக்கு கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். எங்க தலைவர் அதாங்க பின்பற்றாரு. எங்க தலைவரை குறை சொல்லாதீங்க. எங்க தலைவர் சுயநலம் இல்லாதவர். எப்படி சொல்றீங்க? அவர் பிரச்சனைக்கு அவர் வாய் திறக்க மாட்டாரு. அப்ப இப்படிப்பட்ட அளவு எங்க கிடைப்பாங்க? மக்கள் பிரச்சனைக்கு இவர் பேசுவார்னு பார்த்தா இவர் படம் வெளியாக மாட்டேங்குது. அதுக்கு மக்கள் பேச வேண்டியிருக்கு. செங்கோட்டைன்னு ஒருத்தர் போனார் அந்த கட்சிக்கு. ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர், அரசியல் படுத்திடுவாரு அப்படின்னு பார்த்தா அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டின் ஜனநாயகம் காப்பாற்றப்பட ஜனநாயகன் படம் வெளியாகணும். இவர் அரசியல்வாதியா மத்தவனை மாத்தவன்னு பார்த்தா இவர் ரசிக மன்ற தலைவர் ஆயிட்டாரு. ஏன் போன இடம் எப்படி? அது ஒரு கட்சி, அது ஒரு பேச்சு பாருங்க. பேச்சு மதுரையில் போய் பேசுறாரு மாநாட்டில். மதுரையில் தொகுதிகள் இருக்குது. மதுரை வடக்கு, தெற்கு, மத்திய தொகுதி, மேலூர், திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, சோழவந்தான் அப்படின்னு இருக்குது தொகுதிகள் இருக்கு. அது என்ன பண்றாரு? மதுரை தெற்கு, வடக்கு, மேற்கு, கிழக்கு, மத்திய, சோழவந்தான், திருப்பரங்குன்றம் சொல்ல தெரியல, மனப்படம் பண்ணி சொல்ல தெரியல. அதை தாள் எழுதிட்டார். சரி, அதை தாள் எழுதின பரதேசி விஜய் எழுதின இல்லைன்னா அஜித் சூர்யான்னு சொல்லுவியா? அதையும் பார்த்து இந்த இடத்தில் கோபமாக பார்க்கவும், பார்த்து விட்டு இந்த பக்கம் போகவும், போன மேடல பார்த்தா பேச திட்டின்னு போய் நடந்துட்டு வர்றாரு. என்ன வாக்கிங் போறாரு இடையில? இல்ல எமோஷனல் ஆகிறாராம். அவர் நடிக்கிறாரு, எமோஷனல் ஆகிறார். நமக்கு சிரிப்பு தான் வருது. அப்படிப்பட்ட தலைவன். மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து வைங்க, விஜய் இருக்க மாட்டாரு, ஓடிடுவார். ஏன் அப்படி ஓடிகாலி தலைவன்? கரூர்ல 41 பேர் செத்து போனான்டா. 41 பேர் உன்னை பார்க்க வந்து பிணவரைக்கு போயிட்டான். பார்க்க வந்து நீ எங்க போன? எங்க போன? 41 பேர் செத்து விழுந்த போது நாங்க களத்துல வரிசையாக அடுக்கடுக்காக பிணங்கள் அடுக்கி வைக்கப்படுச்சு. பிணத்துக்கு மாலை போட போறப்ப சின்ன உடதா இருக்கேன்னு பாக்குறப்ப குழந்தைன்னு தெரிஞ்சு மாலை போட முடியாம அழுது கொண்டு மாலை போட முடியாம நாங்க தலையிடணும்டா. வலிச்சிச்சு. உறவுகளை எழுந்துச்சு வந்துடுறா, எழுந்துச்சு வந்துரு அப்படின்னு பணத்தை பார்த்து கதறப்ப எங்களுக்கு வலிச்சுச்சா. நீ எங்கடா போன? எங்க போன? எங்க போன? படத்துல குழந்தை இறந்து போனா தாங்க முடியாது. ஆனா 8 குழந்தை இறந்து போச்சுடா. 8 குழந்தை. ஒரு அத்தகாரி ஒரு பச்சை பிள்ளை தூக்கிட்டு போற கூடத்துல நிக்கிற, மரத்துல ஏறி மரத்துல இருந்து கீழே விழுந்து, கிளை முறிஞ்சு கீழே விழுந்து, அந்த கிளை குழந்தையோட வயிற்றை கிழிச்சு குடல் வெளியே இறந்து போச்சு அந்த குழந்தை. அதை பார்க்க முடியல. அந்த அத்தகாரி வாழ்நாள் முழுமைக்கும் தான் சாகுற வரைக்கும் நம்மளால நம்ம தம்பி புள்ள செத்து போச்சேன்னு வழியோடு இருப்ப. கண் பார்வையற்ற தாய், கண் பார்வை போச்சு. ஒரே நம்பிக்கை தன் மகன். அந்த மகன் சொல்றான், நான் சம்பாதிச்சு உனக்கு கண் பார்வை கொண்டு வந்துருவேன், நம்பிக்கை இருமான்னு. வெளிச்சத்தை பார்க்கல, வெளிச்சமாக இருந்தான் மகன். அந்த மகன் செத்து போனான்டா. அந்த தாய்க்கு என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? பேசும் திறனற்ற ஒரு மாற்றுத்திறனாளி தாய். நம்ம எல்லாம் அழுறோம், கதறோம், கண்ணீர் அடிக்கிறோம். ஆனா தன் பிள்ளை இறந்து போனதை பார்த்து அழ முடியாது. கதறனா சத்தம் வராது. கதறனா அதுக்கு என்ன சொல்ல போற? என்ன சொல்ல போற? எவ்வளவு திமிரு, எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருந்தா
பாதிக்கப்பட்டவனை கொண்டாந்து ரெசார்ட்ல பார்க்கறேன்னு சொல்றான்னா அதிகாரத்தின் நிழலை தொடர்ந்த நீ உனக்கு இவ்வளவு அகம்பாவமா? தமிழ்நாடு தான் நான் தான் தமிழ்நாடு தான். என்ன புடிங்கிட்ட தமிழ்நாட்டுக்காக? என்ன புடிங்கிட்ட? இல்ல நான் போனா கூட்டம் வருது. எந்த நடிகன் வந்தாலும் பார்க்க கூட்டம் கூடுவான். இது தமிழ்நாட்டின் சாபக்கேடு. தமிழ்நாட்டில் ஒரு படம் வந்துச்சு, ஆட்டுக்கார அலமேலுன்ட்டு. அந்த படத்துல ஒரு முதன்மையான பாத்திரம் ஆடு. அந்த ஆட்டை ப்ரொமோஷன் கூட்டு போனேன். ஆட்டை ப்ரொமோஷன் கூட்டு போனப்ப ஆட்டை பார்க்க கூட்டம் வந்துச்சு தமிழ்நாட்டில், கேடுகட்ட கூட்டம். அப்ப கவிக்கும் அப்துல் ரஹ்மான் வந்து ஒரு கவிதை எழுதினாரு, ஆடு நன்றாக கம்பீரமாகத்தான் இருக்கிறது, மக்கள் தான் மந்துகளாக மாறி போனாங்கன்ட்டு. விஜய் தலைவன் நல்ல கண்ணு யாரா? நல்ல கண்ணு யாரு? ஆட்டியுமே இந்தியாவில் பாடுபட்ட நல்ல கண்ணு. நீ கற்பனை பண்ண முடியாது இந்த தலைமுறையில இப்படி ஒருத்தன் வாழ்ந்தான்னு. இனி இப்படி ஒருவர் வாழ முடியாது என்று நாம் நினைக்க அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். 101 வயசு வரைக்கும் நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டார். தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தாரு. வெள்ளைக்காரன் தலையிலா கட்டி தொங்க விட்டான். மீச முடிய சுருட்ட வச்சு போச்சுக்கணும். 7 ஆண்டு காலம் சிறையை கழிச்சார் நல்ல கண்ணு. சிறைன்னா இன்னைக்கு மாதிரி சிறை இல்லை. இன்னைக்கு சிறை எவ்வளவு சொகுசாயிடுச்சு, நவீனமாயிடுச்சு. அன்னைக்கு சிறைக்குள்ள கழிவறை கிடையாது. சிறை அறைக்குள்ள கழிவறை கிடையாது. இவ்வளவு பெருசா இருக்கும். அங்க ஒரு சட்டி இருக்கும். சிறுநீர்னா அங்கதான் கழிக்கணும், மலம்னா அங்க கழிக்கணும். அதை நாற்றம் எடுக்கும். அங்கேயே உட்காந்து சாப்பிடணும், அங்கேயே தூங்கணும். அன்னைக்கு வந்து சிறையில சும்மா இருக்க முடியாது. கல்லு உடைக்கணும், வேலை செய்யணும். அப்படி 7 ஆண்டு காலம் தன் வாழ்வில் கழிச்சவர் நல்ல கண்ணு. சுதந்திர இந்தியாவில் மக்களாட்சி பெற்ற பிறகு தேர்தலில் 3 முறை போட்டி போட்டார். 3 முறை மக்கள் தோக்கடிச்சான். தோக்கடிச்சா மக்கள் மீது சாடல. இந்த மக்களுக்காக உழைச்சேன், மக்கள் என்னை வந்து நிராகரிச்சிட்டான்னு ஒரு புலம்பல. எனக்கு தேர்தல் வராதுன்ட்டு போயிட்டார். அவருக்கு 80வது பிறந்த நாள். கட்சி என்ன பண்ணுது, அன்னையிலேருந்து எளிமை வாழ்க்கை வாழ்றீங்களே, இந்த பணத்தை வச்சுக்கிண்டு 1 கோடி பணத்தை திரட்டி கொடுக்குது. ஒரு காரு கொடுக்குது. இந்த பணத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன், மக்கள் சபைக்கு கொடுத்துறேன்னு கொடுத்துட்டார். 2 ஆண்டுக்கு முடி தகைசால் தமிழர் என்ன விடுது. 10 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்க. கொடுத்த மேடையில தனித்திருந்த பணம் 5000 ரூபாய் எடுத்து 10 லட்சத்து 5000 ரூபாயா முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு தர்றேன், வெள்ள காலத்துல பேரிட காலத்துல மக்களுக்கு இந்த பணம் உதவட்டும்ங்கிற. வாழ்நாள் முழுமைக்கு மக்களுக்காக வாழ்ந்த மகத்தான தலைவன் நல்ல கண்ணு செத்து போனார். சாவதற்கு முன்பு சொல்லிவிட்டு போனார், நான் செத்து போனா என்ன மிருனா கடற்கரை கொண்டு அடக்கம் பண்ணணும். பெரிய நினைவிடம் கட்டில சொல்லல. என்ன சொன்னாரு, என் உடம்ப சென்னை மருத்துவக்கல்லூரி மாணவி ஆராய்ச்சி கொடுத்தார். வாழ்நாள் முழுமைக்கு கொடுத்த அந்த பெரும் தலைவன் செத்த பிறகும் உடம்பை கொடுத்துட்டு போனான். அப்படிப்பட்ட மகத்தான தலைவன் நல்ல கனவை போற்றாத சமூகம் இந்த கேடுகட்ட அயோக்கியலை கொண்டாடும்னா நாம் மாறணும். அதுக்கு ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள் போல இல்லை. நாம் தமிழர் கட்சி நாங்க திட்டமிட்டு தீர்மானித்து இந்த கட்சியை தொடங்கல. என் அன்பு மக்களே, திராவிட கழகத்தில் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் சண்டை. அண்ணா வெளியேறாரு. வெளியேறி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினாரு. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருணாநிதிக்கு எம்ஜிஆருக்கும் முரண். எம்ஜிஆர் வெளியேற்றப்படுறாரு. வெளியேற்றப்பட்ட எம்ஜிஆர் கட்டி எழுப்பிய இயக்கம் அதிமுக. அதே திமுக பிற்காலத்தில் கருணாநிதிக்கும் வைகோக்கும் முரண்பாடு, சண்டை. வைகோ வெளியேற்றப்படுறார் திட்டமிட்டு. வெளியேற்றப்பட்ட வைகோ தொடங்கிய இயக்கம் மதிமுக. இப்படி திமுகவும் அதிமுகவும் தனிப்பட்ட 2 பேருக்கிடையான முரண்கள்ல பிறந்த இயக்கங்கள். அதே போல இங்க கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு தனிப்பட்ட அரசியல் அபிலாசைக்காக. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு தனிப்பட்ட அரசியல் அபிலாசைக்காக. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தனிப்பட்ட அரசியல் அபிலாசைக்காக. ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரை தனிப்பட்ட 2 பேருக்கிடையான முரண்கள்ல பிறந்த இயக்கம் இல்ல. தனிப்பட்ட ஒருத்தரோட அரசியல் அபிலாஷிக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் இல்ல. நாங்கள் எங்கள் இனம் வீழ்ந்த இடத்துல எழுந்தோம். 2009 மே 18 நாளில் 2 லட்சம் தமிழர்களை துள்ள துடிக்க படுகொலை செய்துவிட்டு அவ்வளவுதான் நாங்கள் தமிழர்களை வீழ்த்தி விட்டோம். உங்கள் புலிக்கொடை இறக்கி விட்டோம். உங்கள் தேச கனவை சிதைத்து விட்டோம். உங்கள் தமிழக நாட்டை கைப்பற்றி விட்டோம். உங்கள் தலைவன் பிரபாகரனை நாங்கள் கொண்டளித்து விட்டோம் என்று சொல்லி மண்ணை முத்தமிட்டு ராஜபக்ச எக்காலமிட்டு சிரித்த நாள் மே 18. எங்கள் அக்கா இசைப்பிரியா தமிழீழ ஊடக பிரிவிலே பணியாற்றிய எங்கள் அக்கா இசைப்பிரியாவை சிங்கள ஓநாய்கள் கூட்டு பாலியல் கொடுமை செய்துவிட்டு அவள் வன்கொடுமை செய்யப்பட்டது
தெரியக்கூடாது என்பதற்காக அவள் பிறப்பிற்குள்ளே துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வைத்த நாள் மே 18. எங்கள் தலைவனின் புதல்வன் எங்கள் தம்பி பாலச்சந்திரனை பக்கத்தில் வைத்து கை எட்டுகிற தூரத்திலே வைத்து சுட்டு கொண்டதால் மே 18. உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழன் கூனை குறுகி தலைவர் உடலை பார்த்த போது ஐயோ எல்லாம் போச்சு என்ற கதையினால் மே 18. இனி வாழ்வதா செத்து போவதான்னு உலகம் முழுக்க வாழ்ந்த ஈழச் சொந்தங்கள் ரத்த கண்ணீர் வெடித்த நாள் மே 18. இலங்கை வீதிகளிலே பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து சிங்கள ஓநாய்கள் ஆனந்த கூத்தாடிய நாள் மே 18. எந்த மே 18 நாளில் நாங்கள் வீழ்ந்து விட்டோம் என்று சிங்கள பேரணவாதமும் இந்திய அரசும் வல்லாதிக்கமும் உலக நாடும் கணக்கிட்டதோ அதே மே 18 குறிவைத்து 2010 வீழ்ந்த இனம் மீண்டும் எழுந்தது. அதே புலிக்கோடு ஏந்தி அதே தலைவன் எஞ்சல் சுமந்து அதே நோக்கத்திற்காக ஒரு நிலத்தில் விழுந்த நாங்கள் இன்னொரு நிலத்தில் எழுந்தோம். நாம் தமிழன். ஊடக வெளிச்சம் இல்ல, பணம் இல்ல, பின்புலம் இல்ல, சாமானிய மக்கள் இனவுணர்வோடு வீதிக்கு வந்தோம். போராடணும், மக்கள்கிட்ட பேசணும். அன்னைக்கு நாம் தமிழர் இயக்கம் கட்சியாக மாறி சின்ன படையா இருந்தது. நீங்க எல்லாம் இந்த களத்துல நிக்க முடியுமான்னு கேட்டான். தேர்தலில் போட்டி போட்டோம். 1.1 2016, 19 4, 21 7, 24 8.2. ஒரு கட்சி தோத்து போனா வளராது, விழுந்துடும், முடிஞ்சிடும். ஆனா தோத்த நாம் தமிழர் கட்சி, வெற்றி ஈட்டாத நாம் தமிழர் கட்சி 1.1 8 விழுக்காடு வாக்காக உயர்ந்திருக்கிறது. இந்திய அரசியல் வரலாற்றிலே மகத்தான சாதனை. பணம் கொடுத்தால் தான் தேர்தலில் போட்டி போட முடியும். திமுகவில் அதிமுகவில் கட்சி தலைமைக்கு, திமுகவில் அதிமுக நிலைமை என்ன? வேட்பாளர்கிட்ட கட்சி தலைமை காசு கேட்கும். நாம் தமிழக கட்சியில கட்சி தலைமையிட்ட வேட்பாளர் காசு கேட்பார். ஏன்? நாங்க எளிய பிள்ளைகள், நாங்க கேட்போம் துண்டறிக்கை ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, ஒரு சுவரட்டிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு. ஏன்னா எளிய பிள்ளைகள் பணம் கொடுத்து திமுக அதிமுக தேர்தல் எதிர்கொள்றேன். நாம் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் கருத்தை சொல்லி, கோட்பாட்டை சொல்லி, கொள்கையை சொல்லி நாங்க எழுந்து வந்திருக்கிறது ஜனநாயகத்தில் மறுமலர்ச்சி, ஒரு புத்தளிச்சு பாய்ச்சல். எங்களை ஆதரிக்காது யார் ஆதரிக்க போறீங்க? நாங்க தான் களத்தை நிக்க போறோம். நீ கமலஹாசனுக்கு போட்ட, நீ விஜயை பார்த்து துடிக்கிற. நீ கமலஹாசனுக்கு போட்ட, நான் மையமா நிற்பேன். எங்க நிற்கிறாரு? ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் மையம் இருக்கிறாரு. அந்த டிவியை உடைச்சு எங்க இருக்காரு? ஒண்ணும் இல்லை. விஜய் ஓடி போவார். அந்த ஓடுகாலி தலைவன் ஓடி போவார். அவர்கிட்ட நாட்டை கொடுத்தா சிறப்பா இருக்கும். ஏன்? அவர் அழகா இருக்காரு, கியூட்டா சிரிக்கிறாரு, ஆண் அழகனவர். ஆண் அழகன்னு அன்றாயிரம் நிற்பான், உடம்புற எண்ணெயை தடவிக்கிட்டு அவன் தான் கொடுக்கணும் நாட்டை. இல்ல பிரபுதேவா இருக்கிறாரு, சிறந்த நடன இயக்குனர், நடனம் அவர் ஆடுறாரு, நல்லா ஆடுறாரு, அவர்கிட்ட தரணும். ஆண் அழகனா அரவிந்த் சாமிட்டு தரணும். இதெல்லாம் ஒரு தகுதி நாட்டை ஆடுறதுக்கு. நான் திருந்தணும், நான் மாறணும். நான் மாறாத வரை எது ஒன்றும் மாறாது. கவியரசு கண்ணதாசன் 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை கொடுத்த பெருந்தலைவர் காமராசரை வர்ணிச்சாரு. காமராசரை தோற்கடிச்சிடாதீங்க. காமராசர் காலத்தின் கடைசி கருணைன்னாரு. காலம் ஒரு முறை கடைசியாக கருணை விட்டு. அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாரமற்று உலகம் முழுக்க அகதியாக, கூலியாக, தென்னாப்பிரிக்கன் வைரச் சுரங்கங்கள்ல, இலங்கையின் ரப்பர் தோட்டங்கள்ல, மொரிஷியஸின் கரும்பு தோட்டங்கள்ல, மலேசியாவின் தேயிலை தோட்டங்கள்ல உலகம் முழுக்க அகதியாக நிற்கிற தமிழன் அதிகாரத்தை சுவைக்க வரலாறு தந்திருக்கிற கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. இந்த இனம் எழுவதற்கு கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. சரி, நீங்க வெள்ளட என்ன பண்ணுவீங்க? சரி, கைப்போ தட்டிகள் கொஸ்டின் வாங்கல ஆங்கிலத்துல, அதுமாதிரி கற்பனை வச்சுக்கோ. நாங்க வெள்ளல, நாங்க வெள்ளல என்ன ஆகும்? அந்த நிலத்திலே எங்கள் தலைவன் பிரபாகரன் கடைசி வரை அறத்தின்படி என்று செத்து விழுந்தது போல அவர் தம் பிள்ளைகள் தமிழ்நாட்டில் போராடி இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக செத்து விழுவா. வரலாறு பதிவு செய்யட்டும். அந்த நிலத்திலே அந்த தலைவன் மண்ணுக்காக, மக்களுக்காக அறத்தோடு சத்தியத்தோடு நின்றான். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் அந்த தலைவனுக்காக உண்மையாக நின்றது. ஒட்டுமொத்த இனமும் துரோகம் செஞ்ச போது கூட ஒரு கூட்டம் தலைவனுக்கு உண்மையாக நின்று மண்டியிட்டது, மரணித்தது என்று வரட்டும். அந்த வரலாற்று பதிவு வரட்டும். எங்க தலைவன் சொன்னது போல எங்கள் போராட்டத்தின் பழுவை அடுத்த தலைமுறை மீது சுமத்த விரும்பலன்னார். எங்கள் போராட்டத்தின்
பயனை அனுபவிக்கணும்னாரு அவங்க. அதுபோல இன்னொரு தலைமுறை கத்தி கொண்டிருக்க கூடாது, போராடி கொண்டிருக்க கூடாது. எல்லாம் சரியாகணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்க செலுத்துங்க. இல்லை இந்த இனம் வீழ்ந்துடும், இந்த நிலம் களவாடப்படும், இந்த வளங்கள் சூறையாடப்படும், இந்த தாய்நிலம் ஆக்கிரமிக்கப்படும். எல்லாத்திலையும் மீட்டு காக்க ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. மண்டினி ஆழத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தவன் உயிர் கொடுத்தவன் போலன்னு சங்க இலக்கியங்கள் விவசாயத்தை கொண்டாடுகிறது, விவசாயியை போட்டுக்கிறது. உணவை படைக்கிற விவசாயி உயிரை படைக்கிற இறைவனுக்கு ஒப்பானவன். அந்த விவசாயியை போற்றுவதற்கு, கொண்டாடுவதற்கு நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தை வாக்களித்தார்கள். இந்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக பெருமதிப்புக்குரிய அக்கா ஜெயலட்சுமி அவர்கள் போட்டி போடுறாங்க. படித்தவர். அவர் நினைத்திருந்தால் தன் பணிகளை செய்து கொண்டு, தன் வேலைகளை செய்து கொண்டு, லட்சக்கணக்கில் ஊதியம் பெற்றுக்கொண்டு ஒரு சொகுசான வசதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அந்த வாய்ப்புகளை உதறி தள்ளிவிட்டு இந்த இனத்துக்காக, மண்ணுக்காக களப்பணியாற்ற வேண்டும், உழைக்க வேண்டும், தொண்டாற்ற வேண்டும்ங்கிற உயிரி எண்ணம் கொண்டு வந்து நிற்கிறாங்க. உங்கள் மகள் அக்கா ஜெயலட்சுமி அவர்களுக்கு வாக்களை விவசாய சின்னத்தை தாருங்கள். இந்த சட்டமன்ற தொகுதியில் எல்லா சிக்கலையும் தீர்ப்பாங்க, போக்குவாங்க. ஒரு முன்மாதிரியான தொகுதியை மாற்றுவாங்க. இந்த மண்ணும் மக்களும் பயன்பெற, நலம் பெற உங்கள் வாக்களை விவசாய சின்னத்தை தாருங்கள். நாங்கள் இதுவரை இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக உழைத்து சாவும். நன்றி, வணக்கம்.